ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐ எம் yogarajan. இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரேப் கேஸ்னாலே ஒரு பையன் ஒரு பொண்ணை கற்பழிச்சிருப்பான், இல்லை ஒரு சிறுமியை கற்பழிச்சிருப்பான், இல்லை 2-3 பசங்க சேர்ந்து ஒரு பொண்ணை கேங் ரேப் பண்ணி தான் நம்ம இது வரைக்கும் நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சாபில் ஜலந்தர்ன்ற ஒரு இடத்துல ஒரு பையன் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு ஒரு கார் நிற்கிது. ஸோ அந்த கார்லேருந்து ஒரு பொண்ணு இறங்கி வந்து அந்த பையன்கிட்ட அட்ரஸ் கேட்குறா. அட்ரஸ் கேட்கும்போது அந்த பொண்ணு ஒரு ஸ்ப்ரே அடித்து அவனை மயக்க மாடி வச்சு அந்த காரில் ஏற்றுறாங்க. அந்த காரில் மொத்தம் 4 பெண்கள் இருக்காங்க. ஸோ அந்த 4 பெண்களும் அந்த பையனை யாரும் ஒரு காட்டு பகுதிக்கு கூப்பிட்டு போயிட்டு கை காலை கட்டி அந்த பொண்ணுங்க 4 பேரும் சரக்கு அடிச்சிருக்காங்க. அந்த பையனையும் சரக்கு அடிக்க சொல்லி வற்புறுத்திருக்காங்க. அந்த பையன் சரக்கு அடிக்கலை. ஸோ அந்த பொண்ணுங்க சரக்கு அடிச்சுட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அந்த பையனை ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேப் பண்ணிவிட்டு அந்த பையனை காலையில் 3 மணிக்கு எந்த இடனே தெரியாத இடத்துல கையகளை கட்டி தூக்கி போட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கேஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ ஒரு 4 பெண்கள் சேர்ந்து ஒரு பையனை கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக நினச்சி பாருங்களேன். ஒரு பொண்ணை 4 பையங்க சேர்ந்து கேங் ரேப் பண்ணியிருந்தா இது இந்தியாவில் ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸாக பேசப்பட்டிருக்கும். ஸோ இதே ஒரு பையனுக்கு நடந்தால் இது வந்து பஞ்சாப்லேயே பல பேருக்கு தெரியலை. ஸோ தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தெரிய போகுது? ஸோ அதனால் நான் பசங்களை சப்போர்ட் பண்ண வேணாம். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு பையன் நடக்கிறது ஒரு நாளைக்கு பல பெண்களுக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். அது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ கற்புன்றது 2 பேரும் பொதுவானது, ஆண்களுக்கு பெண்களுக்கு. ஸோ பசங்க, அதாவது மென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கானதுனால பசங்களுக்கான சட்டங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். மற்றபடி கற்புன்றது 2 பேருக்கும் பொதுவானது தான். ஸோ அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, நான் வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன், எனக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நின்றுச்சு, என்னை கூப்பிட்டு போயிட்டு 4 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் என்னை கற்பழித்தாங்க. கற்பழிச்சது இல்லாமல் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பணக்கார வீட்டு நல்லா ரிச்சான பொண்ணுங்க, நல்லா இங்கிலீஷ் பேசுனாங்க, நல்லா படித்தவங்க தான். ஸோ 20 வயசு பெண்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு பையனை கூப்பிட்டு போயிட்டு ஒரு கேங் ரேப் பண்ணி அந்த பையனை நடுரோட்டில் தூக்கி போட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த சமுதாயம் எதை நோக்கி போயிட்டுருக்கு? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ மாடர்ன் வேர்ல்டு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இந்த மாடர்ன் வேர்ல்டு எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியல. ஸோ இந்த ஒரு நியூஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யோகராஜன். ஸோ சாரி, 1 செகண்ட். தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் மெட்ராஸை அதிக அளவு பரவிட்டுருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பி சேஃப். முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு கையை நல்லா சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். கை அங்கேயும் தொட வேணாம். தொட்டகளும் கையை வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் கை வைங்க. ஏன்னா இந்த மெட்ராஸைன்றது பார்க்கறதுனால பரவுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுனாலலாம் மெட்ராஸை பரவாது. அவங்க யூஸ் பண்ண பொருளை நம்ம யூஸ் பண்ணும் போது மட்டும்தான் மெட்ராஸை பரவும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க. இது ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய நோய் கிடையாது. ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 4 இல்லைன்னா ஒரு வாரத்தில் அந்த நோய் குணமாயிரும். ஸோ யாரும் பயப்பட தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக இருங்க. பி சேஃப். தேங்க்யூ நண்பா. பாய்.